Hi friends, நீங்கள் பார்த்துக்கிறது வண்டர்ஃபுல் டெக் சேனல். டுடே நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஃபுல் சைஸில் ஸ்டேட்டஸ் எப்படி எடிட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க என்ன மாதிரி டிசைன்னு. ஸோ இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான சைஸில் தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கைன்மாஸ்டர் ப்ரோ இன்ஸ்டா அப்படிங்க இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கேன் மெட்டீரியல் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேடியோ பார்த்தீங்கன்னா 9:16, அதாவது ஃபுல் சைஸில் தான் ஸ்டேட்டஸ் மேக் பண்ண போகிறோம். அதனால் 9:16 கிளிக் பண்ணலாம். ஸோ தென் பார்த்தீங்கன்னா மீடியாவில் போய் பேக்ரவுண்ட் 30 செகண்ட் ஆட் பண்ணிடுங்க. பிளாக் கலர் செட் பண்ணிக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ இது ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இமேஜ் 30 செகண்ட் ஆட் பண்ணிடுங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா லேயர் எந்த ஃபோல்டர் டவுன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம 4 டைப் ஆஃப் லேயர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 4மே நான் ஒரே ஜிப் ஃபைலாக போட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதா வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த லேயர் செலக்ட் பண்ணலாம். ஸோ இது ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா அந்த லேயரை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷனில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸோ தென் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இன்னொரு லேயர் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் பிஎன்ஜி பிக்கு. ஸோ இது வந்து பாட்டமில் வச்சுருங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இதையும் 30 செகண்டுக்கு அப்படியே ஆட் பண்ணிடுங்க. ஸோ தென் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் இமேஜ் தான் இந்த இன்ஸ்டாகிராம் அந்த ஐக்கானில் வந்து உங்கள் இமேஜ் வைக்கணும்னா, இப்போ வச்ச இமேஜை வைக்கணும்னா, இப்போ நான் வச்ச இமேஜை கிளிக் பண்ணி சைடில் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துடுறேன். ஸோ டூப்ளிகேட் எடுத்தால் அது தனியாக ஒரு இமேஜ் வந்துடும். இதை போய் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் இதை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ மாற்றி கிளிக் பண்ணிட்டேன். இந்த இதை வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணால் கிராப்பிங் ஆப்ஷன் இருக்குது, அதை போய் மாஸ்க் எனபிள் பண்ணி ஷேப்பு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் கொடுத்துருங்க. ஸோ ரவுண்ட் ஷேப்பு கொடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஷேப்புக்கு கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிராப் பண்ணிட்டு நடுவில் கிளிக் பண்ணி இமேஜை சென்டரை கொண்டு வந்துடுங்க இந்த மாதிரி. ஸோ இன்னும் கொஞ்சம் கிராப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே கொண்டு வந்து அந்த ஐக்கானுக்குள்ளே வைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டைம் எடுத்து பண்ணுங்கள், கரெக்டாக வராது. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சிட்டேன். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்கள், கரெக்டாக செட் ஆகாது. ஸோ இப்போ வந்து அடுத்து நம்ம மியூசிக் எஃபெக்ட் அந்த லேயர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷனில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸோ ஸ்க்ரீன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த லேயர் கிளிக் பண்ணி கீழே அந்த சென்டரில் வச்சுருங்க. ஸோ சென்டரில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதோட ஒரு பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பிஎன்ஜி இமேஜை 30 செகண்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ எல்லாம் பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாங் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ எல்லாம் பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இது எப்படி சேவ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு வந்து சைடில் பார்டர் வேணும்னா நீங்கள் லேயர் கிளிக் பண்ணி ஹேண்ட் ரைட்டிங் கிளிக் பண்ணி ஸோ இந்த மாதிரி பார்டர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் மேனுவலாக.
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா செட் பண்ணிக்கங்க, இல்லைன்னா நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க. ஸோ எனக்கு இப்போ வேணாம். இப்போ மேலே இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணி நீங்கள் ரீசெண்டாக எடிட் பண்ணி கிளிக் பண்ணி அப்படியே ஷேர் கொடுங்க. ஸோ 1080 பிக்சல் வச்சு எக்ஸ்போர்ட் கொடுங்க. ஸோ இப்போ இது எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இதை போய் எப்படி டவுன் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லேயர் எப்படி டவுன் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ நான் எஸ்டர்டே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த லேயர் எப்படி டவுன் பண்ணுறதோ சேம் அதே மெத்தட் தான் நான் இப்போ போட்டிருக்க லேயர் டவுன்லோட் பண்ணுற மெத்தடு. ஸோ டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இல்லை லேயர்னு தனியாக ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ வெப்சைட் ஆஃப் பண்ணுவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நம்ம வெப்சைட்டு தான். ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூபோட லோகோ இருக்கும். ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பாட்டம் லாஸ்ட்டு பேஜுக்கு வந்துருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தம்ப்நெயில் வச்சு அது கீழே டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பேன். அதாவது நான் யூஸ் பண்ண லேயரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அங்கே வச்சு அது கீழே டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பேன். சேம் இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க லேயரே இதே சேம் மெத்தடில் தான் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ இந்த கீழே இருக்க ப்ளூ கலர் டவுன்லோட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா மீடியா ஃபைல் லிங்க்கு போயிடும். ஸோ இதை நீங்கள் இந்த க்ரீன் கலர் இருக்க பாக்ஸை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லேயர் எப்படி இருந்துச்சுங்கிற கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட்டு ஒரு புதிய வீடியோஸ் வந்துக்கிறேன். அது வரைக்கும் உங்களே பாய்.